ஃபுல்லாகவே வந்து பச்சை பசேன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. கட்டியாக இருக்கிறதுனால வந்து ஐஸ்கிரீம் ஃபீல் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உண்மையாலுமே வந்து ஆகுது. நல்லா டேஸ்ட்டாக வந்து இருக்குது. பார்த்து சூறாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிற சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து வந்து அம்மா கூட வந்து பிள்ளை இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்குன்னு. அதுவும் வந்து பார்த்தீங்களா எவ்வளோ வெயில் வந்து நல்லா சுல்லுன்னு வந்து வெயில் வந்து காயுது. அம்மா வந்து காலையில் தான் வந்து கூட்டாங்க. நான் தான் பில்லுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் வந்து ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வந்து 8 மணிக்கெலாம் வந்து கூட்டாங்க. என்னால் தான் வந்து இப்போ 9 மணி நல்லா வெயிலில் வந்து வந்திருக்கோமே. இப்போ வந்து மாட்டுக்கு தேவையான பில்லு வந்து அறுத்துன்னு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் கழித்து வந்து அம்மா கூட வந்து பில்லு இருக்க வந்திருக்கேன். சரி வாங்க போயிட்டு பார்க்கலாம். அம்மா இன்னும் பில்லு இருக்க ஆரம்பிச்சிட்டிங்க போல. ஆமாம், அப்போ வந்து அப்பா இருந்தாலும் என் கூட பில்லுக்கு வருவாங்க. எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ வந்து வேலைக்கு போயிட்டனால நான் மட்டும்தான் வந்து பில்லாக இருக்கிறேன். என் கூட வந்து துணைக்க வந்து ஜெயஸ்ரீ தான் வந்துக்கிறேன். எனக்கு துணைக்கு வந்து ஷீரோ வந்துக்கிறான். எங்களுக்கு எல்லாருக்குமே துணை வந்து ஷீரோ தான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன நாங்கள் வந்தாலும் ஷீரோ என் கூட வந்துடுவான். யார் வந்தாலும் என் கூட வந்துடுவான். அவன் வந்து எங்களை விட்டுட்டு தனியாக வீட்டை ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். வெய்ய வந்து தாங்கலை ஃப்ரெண்ட்ஸ், பாவம். லைட்டாக மூச்சு வாங்க பிள்ளை எடுத்துக்கினே இந்த நிமிந்தானா பேசுறதுனால மூச்சு வாங்க மாதிரி தேய்த்து போய் பார்த்தீங்களா சுற்றி எங்கே பார்த்தாலும் வந்து பச்சை பசங்க வந்து நெல் தான் ஃப்ரெண்ட்ஸ். காஞ்சி போயிருந்தது. இப்போ மழை பெஞ்சு நல்லா தண்ணி வரவும் நல்லா சுற்றி நட்டாங்க. ஃபுல்லாக எந்த எட்டனை தூரம் பார்த்தா நல்லா பச்சுன்னு பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்தது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வந்து பிள்ளை இருக்கேன் நான். சரி வந்த வேலையை பார்க்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ கண்ணு கேட்டினது பூரா ஃபுல்லாகவே வந்து பச்சை பசேன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. சரிம்மா, நானும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். பண்ணுமா. அளவுக்கு வந்து வேர்த்து ஊற்றுன்னு சொல்லிட்டு இந்த வெயிலில் வந்து பிள்ளைருக்கு சொல்லி அம்மா வேறு இது எல்லாமே வந்து ஒன்றுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறேன். அம்மா வந்து வீட்டுக்கு வந்து ஜூஸ் போட்டு தரேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால தான் வந்து இந்த வெயிலில் இந்த வேவாத வெயிலில் வந்து வேலை செய்கிறேனே. சரி அம்மாவுக்கும் அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வேர்த்து விறுவிறுக்குது. சாயந்தரம் போகலான்னு சொன்னால் எல்லாம் காட்டில் ஆடு விட்டுட்டு வீட்டுக்கெலாம் வந்து வர முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து எப்படி சாயந்தரம் வந்து அறுக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலே வந்து வந்துருக்கணும். கடைசியில் பார்த்தா என்னால் வந்து வெயிலில் வந்து அளவுக்கு வந்து வேலை செய்கிறேன். நான் மூஞ்சையா ஃப்ரெஷ்ஷாக கழுவி விட்ட மாதிரி இருக்குது வேர்வையிலே, அந்த அளவுக்கு இருக்குது. அம்மா இன்னும் பிள்ளை எடுத்து முடிச்சிட்டிங்களா? இன்னும் ஒரு மணி எடுத்தா வீட்டுக்கு போயிடலாம். வந்து 2 மணி எடுத்தாச்சு. இதோட 3ஆவது மணி. இன்னொரு மணி எடுத்துன்னு வீட்டுக்கு போயிடலாம். இந்த மடி ஏன் தெரியுமா கட்டிக்கிறோம்? புடிப்படியாக எடுத்து அங்கங்கே வச்சு போனால் வாரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது வேறு டைம் ஓடிடும், மறந்துடுவோம். மறக்க மாட்டோம். இருந்தால் அது அள்ளி வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வரும். அது அடுத்து மாடியிலே வச்சுன்னா ஒரு இடமா கொட்டி வச்சுன்னா அள்ளி பார்த்து ஈஸியாக இருக்கணும். இது கட்டுறது தெரிஞ்சுங்க. பிரெயின் வேலை செய்கிறத பற்றி. சரிம்மா, எந்த அளவுக்கு எடுத்து எந்த அளவுக்கு மூச்சு வாங்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். வீட்டில் வந்து நீங்கள் எனக்கு ஜூஸ் போட்டு தரீங்களா இல்லை நான் உங்களுக்கு போட்டு தருவேன்? நான் யாரால முடியுதோ அவங்க போட்டு குடிக்க வேண்டியது, போட்டு கொடுக்க வேண்டியதுதான். சரிம்மா, சரி நானே போட்டு தரேன் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து பிள்ளை எடுத்துக்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 9 மணிக்கு வந்து வந்தோம். இப்போ வந்து மணி 10:30 வந்து ஆகுது. அப்போனா கிட்டத்தட்ட நாங்கள் 1.5 மணி நேரமாக வந்து பிள்ளை இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, 1.5 மணி நேரத்துக்கு ஏற்ற பில்லு வந்து அறுத்தாச்சு. அம்மா தான் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளை வந்து தூக்கிட்டு போகிறாங்களே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா தான் கஷ்டப்பட்டு பிள்ளை அவ்வளோ தூக்கிட்டு போகிறாங்க. வேறு ஃப்ரெண்ட்ஸ் வெயிலே வந்து சுத்தமாக தாங்கவே இல்லை. பில்லில் வந்து படுக்கிறான். மாடு வந்து சாப்பிடான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து ஷீரோ வந்து பில்லில் படுக்கூடாமல் எவ்வளோ நேரம் எடைப்படான்னு சொன்னான். அவன் எடையே போகல. அதுக்கப்புறம் வந்து அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தவர் வந்தார் சொல்லிட்டு ஓட்டார் அவர். அதுக்கப்புறம் வந்து நானும் அம்மா பில்லு எடுத்து வச்சு கட்டிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அவன் வரத்துக்குள்ளே. சரி ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு போயிட்டு வந்து பேசலாம். ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய பழம் பார்த்தீங்களா, கிர்னி பழம் வந்து 4 கிலோ 100 ரூபான்னு சொல்லிட்டு வந்து விற்றாங்க. நான் வந்து முந்தானே தான் வந்து வாங்கி ஒரு பழத்தை வந்து ஜூஸ் போட்டு குடிச்சிட்டோம். அது போட்டு குடிச்சோன்னே ஒரு மாதிரியே எல்லாருக்குமே ஒரு மாதிரியாக ஜுரம் வர ஃபீல் வந்தது. ஆனால் வந்து ஜுரம் வரல. அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் குடிக்கூடாது சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வந்து வச்சுட்டோம். அதுக்கப்புறம் வந்து திருப்பி இன்றைக்கி வந்து குடிக்கலாம், வெயில் ரொம்பவும் வந்து அடிக்கலாம், இன்றைக்கி குடிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எப்பயுமே போனாலும் விழுப்புரம்லாம் போனால் நம்ம கிர்னி பழம் ஜூஸ் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். அது அடிக்ட் ஆகிட்டு எப்படி சொல்கிறது, நிறைய பேர் வந்து பிரியாணிக்கு அந்த மாதிரி அடிக்ட் ஆன மாதிரி நான் பிரியாணிக்கே அடிக்ட் தான். பட் இருந்தாலும் இந்த ஜூஸ் ஐட்டத்தில் வந்து எனக்கு கிர்னி பழம் ஜூஸ்னால் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், மாதுளம்பழம் ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ்லாம் விற்கும். நாங்கள் அதெல்லாம் விரும்பிவே வாங்க மாட்டோம். கிர்னி பழம் ஜூஸ்னால் வந்து அத்திப்பழம் ஜூஸ் வந்து சாப்பிட்டனே, அதே வந்து ஒரு மாதிரியா இருந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் ஃபுல்லாகவே வந்து கிர்னி பழம் ஜூஸ் தான். அதனால தான் இது வாங்கிட்டோம். யாருக்கெல்லாம் வந்து இந்த பிள்ளை எடுத்த அனுபவம் இருந்தால் மறக்காம கமெண்ட் காமெண்ட் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட்லாம் வந்து அறுப்பேன், ஆனால் இப்போலாம் வந்து அறுக்கிறது இல்லை அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் தெரிஞ்சிடும் எங்களுமே எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு.
கிர்னி பழம் என்ன சூப்பராக வந்து அரிஞ்சாச்சு. கிர்னி பழம் குறுக்கு அரியான்னு பார்த்தா நெருக்கு அரிஞ்சு காட்டுறேன். எப்படி வேணால் அறிய வேண்டியதான், நம்ம இஷ்டம் தான். ஸ்டைலாக அறிய வேண்டியதான். இது ஃபுல்லாகவே வந்து விதை ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், எடுத்து வைங்க, இருக்குங்க, போடலாம். நான் எடுத்து வச்சேன், ஆனால் எடுத்து வச்சு வந்து எலிகிட்ட விட்டாச்சு. ஆமாம், அப்படியே சூப்பராக குறிச்சிட்டு. ஆமாம், வேறெல்லாம் எடுத்துட்டீங்களா? வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து மிக்ஸி கிண்ணத்தை கிட்ட எடுத்து வச்சு ஒரு கரண்டி எடுத்து வச்சு இந்த மாதிரி எடுத்து போட்டு வேண்டியதான். சரி, எடுத்து போடுங்க. எடுத்து போட்டு ஜூஸ் மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்து போட்டு வந்து பார்க்கலாம். சரிம்மா. ஜெயஸ்ரீ நினச்சிருந்தா சரி அம்மா ஜூஸ் போடுவோம்னு சொல்லிட்டு நான் பிள்ளை தூக்கணும் அதை பார்த்து ஜெயஸ்ரீ நானே போடுறேம்மா நீங்கள் போட வேணாம் சொல்லிட்டேன். சரி நீ போடுமா சொல்லிட்டான்னு. பின்ன அவ்வளோ தூரம் அவ்வளோ பிள்ளை நான் தூங்கினா தூக்கி வச்ச இடத்துல உட்காந்துருவோம் நான்லாம். பரவாயில்ல, அம்மா வந்து அவ்வளோ பிள்ளையும் தூக்கி வந்தாங்க. அதனால நான் போட்டு தரமா சொல்லிட்டேன். ஆமாம், சூப்பராக வந்து இங்கே பார்த்தீங்களா சுத்தமாக சுரண்டி எடுத்துட்டீங்க. ஆமாம், நீங்கள் பாருங்க எந்த அளவுக்கு சொட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. அதில் வந்து தண்ணி இருக்குது பார்த்தீங்களா. திட்டமாக சர்க்கரை போட்டு தேவையான சர்க்கரை போதுமா? இனிப்பு அதிகம். ஏன்னா வந்து பழத்தில் வந்து இனிப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஆமாம், நான் கொஞ்சமாக சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பராக ஒரு நல்லா இனிப்பு இருந்தது. அதனால சர்க்கரை கம்மி பண்ணி சொன்னேன். ஜெயஸ்ரீ ஐஸ் கட்டி போட்டுருவா. வேணாம்மா, கொஞ்சமாக போடுமா. என்ன சிரிப்பு அதிகமாகுது. ஐஸ் கட்டி ஜில்லுன்னு இருக்குது இல்லையா, அதனால திட்டமாக ஐஸ் கட்டி போட்டுக்குமா, அதிகமாக தேவையில்ல. ஏன்னா வந்து ஐஸ் கட்டி எங்களுக்கு வந்து ஆகாது ஃப்ரெண்ட்ஸ், அதனால வந்து சின்னதாக ஒரு கட்டி மட்டும். சரி, இன்னொன்று கூட போட்டுக்கோ. போதும். இப்போ போய் நல்லா சூப்பராக மிக்சியில் விட்டு அடிச்சு வந்துருங்க. ஃபைனலாக வந்து மூடி அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். சூப்பராக வந்து ஜூஸ் வந்து அரைச்சின்னு வந்தாச்சு. டடன் 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 சூப்பராக இருக்குது. கட்டியாக இருக்குது டேஸ்டி. அந்த கடையில் போட்டு கொடுக்குறப்ப அப்படியே அந்த இது அப்படியே இருக்குது. ரவை கூட திரியாக வருது, அந்த மாதிரிலாம் எதுவுமே வரல. சூப்பராக நிறையா வந்து கிடச்சிருக்கு. சூப்பர். குண்டா நிறையா ஆகிக்குது. இப்போ நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணி குடிச்சிக்கலாம். ஆமாம், நம்ம கொஞ்சம் குடிச்சிட்டு அப்பாவுக்கு கொஞ்சம். சரிம்மா. சரி வாங்க. இதுக்கு வந்து நான் சப்ஜா விதை வந்து ஊற வச்சுருக்கேன். வெயில் காலத்தில் வந்து சப்ஜா விதை வந்து நம்ம ஜூஸ்லாம் போட்டு குடிக்கிறோம் இல்லையா நிறையா, அதில் வந்து சேர்த்து குடித்தா வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். வந்து குளிர்ச்சி தன்மையுடையது. அதனால் வந்து நாங்கள் எப்போ ஜூஸ் போட்டாலுமே அதை எடுத்துக்கிறோம். சரிம்மா. சரி வாங்க. நான் வந்து ஊற வச்சாச்சு. அழகாக மேலே நிற்கிது பார்த்தீங்களா. இப்போ வந்து கலந்து விட்டுக்கலாம். சூப்பராக வந்து சப்ஜா விதை வந்து போட்டாச்சு. இது பார்த்து ஐஸ்கிரீம் ஃபீல் ஆகுது. ஒரு நாளைக்கு வந்து ஐஸ்கிரீம் வந்து செஞ்சு பார்க்கலாம். இந்தாங்க. சரிம்மா, குடிச்சு பாருங்க. எனக்கு ஒட்டணும். ஐஸ் வந்து கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாலுமே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து இருக்குது. சும்மா அப்படியே எப்படி சொல்கிறது, நல்லா கட்டியாக அப்படியே சூப்பராக வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கட்டியாக இருக்கிறதுனால வந்து ஐஸ்கிரீம் ஃபீல் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உண்மையாலுமே வந்து ஆகுது. நல்லா டேஸ்ட்டாக வந்து இருக்குது. உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து இந்த கிர்னி பழம் ஜூஸ் பிடிக்குன்னு சொல்லிட்டு காம்பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வேறு ஜூஸ் பிடிக்கும்னாலும் மறக்காமல் காம்பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் எங்களுக்கு ரொம்ப கிர்னி பழம் ஜூஸ் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். எப்போ வந்து போயிட்டேன். டாடா பாய்.